வணக்கம். வணக்கம். விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கக்கூடிய என்டிகே டம்மி பீஸ் அபிநயா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. என் உயிருக்கினிய தமிழ் சொந்தங்களே, நம்ம முன்னாடி இருக்க தீய சக்தி என்ன தெரியுமா? இவர்கள்தான். அழிந்து போன அதிமுக, காணாமல் போன தேமுதிக, படுத்துவிட்ட பாமக, விழுந்துவிட்ட விசிக, செத்து போன காங்கிரஸ் மற்றும் பல தத்திகளை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக. இவர்களை அழித்து அழித்து துடைத்து எறியும் வரை நாம் ஓயக்கூடாது. ஆம், 6 படைகளை கட்டி ஆண்ட எம் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு இது ஒன்று பெரிய காரியம் அல்ல. அடுத்து, நம் தமிழக மண்ணுக்கு தேவையற்ற தேசிய கட்சிகள். என் மண் என் மக்கள் என்ற கோஷத்தோடு சிலர் வருவார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். என் மண் என் கச்சத்தீவு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லையேல் பொறுப்பை எங்களிடமே விடு. மீண்டும் வேண்டும் மோடி என்பார்கள். நாங்கள் சொல்கிறோம், வேண்டாம் வேண்டாம் மோடி. மீறி வந்தால் மணிப்பூர் மாடல் வரும் நம்மை தேடி. ஆக, கருத்தியலால் வெல்ல முடியாத இவர்கள் கலவரத்தால் வென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கலவரத்தால் வெல்ல இது என்ன வடநாடா? சீமானின் புலிகள் உழவும் தமிழ்நாடு. என்டிகேக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது, எவனும் டெபாசிட் வாங்கக்கூடாது. எவனாவது டெபாசிட் வாங்கினா அவனை பொடனிய பிடிச்சு முதல்ல வெளியில தள்ளுறதுதான் நம்மளுடைய பாலிசி. அதாவது என்டிகேவுடைய பாலிசி. அப்படி இந்த தடவை இந்த 8-8-8-8-8 எலெக்ஷன் வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ விஜய் வச்சிருக்கக்கூடிய மைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த மைக்கை காட்டவும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் எல்லாமே வந்துக்கிட்டு ஓட்டை போட்டு வந்து அள்ளி இந்த சீமான் மேல போடவும் இந்த 8% வரவும் ஒவ்வொரு சில இடங்கள்ல வந்துகிட்டு 3வது இடத்துக்கு இந்த என்டிகே வந்திருக்கிறது கண்டு நாம் எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, அதாவது இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளவு வாக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, பயங்கரமான அதிர்ச்சியில உறைஞ்சு போய் ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அதுதான் இந்த சைமன் செபஸ்டியன் சொல்லக்கூடிய சீமான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பேசிக்கல் பாலிசியே வெற்றி அடையக்கூடாது. வெற்றி அடைஞ்சா அவனை உள்ள சுத்தல்ல விட்டு நல்லா சொம்படிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் அவனுக்கு எப்பவுமே இருக்கு. ஆகையால வெளியில வந்து பம்மாத்து காட்டி உதார் விட்டுக்கிட்டு மேக்சிமம் கலெக்ஷனை அள்ளிக்கிட்டு தான் உண்டு, தன் சொந்தம் உண்டு, தன் வாழ்வு உண்டு, வளமான வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற ரேஞ்சில வண்டியை ஓட்டலான்னு பார்த்தா இவனுங்க என்னடானா போய் ஓரளவுக்கு வெற்றியையும் தட்டிட்டு வந்துருவானுங்களோ அப்படிங்கிற அச்சம் இந்த ஆளை பிடிச்சு உலுக்கிக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இனிமேலாவது நம்மளுடைய வேட்பாளர்களை மிகவும் கவனத்தோடு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பதிலேயே 1ஆம் நம்பர் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அபிநயாவை கொண்டுட்டு வந்து விக்கிரவாண்டியில போட்டிருக்காப்படி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் இருக்கு பாத்தீங்களா, அங்க கொண்டுட்டு போய் இந்த நேடியை கொண்டு வந்து போட்டாரு. போடவும் அங்க இருக்கிறதுலயே 4 இடம் தான். அந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த அபிநயா ஒரு 38,000 வாக்க வாங்கினாங்க. வழக்கம் போல டெபாசிட் போயிருக்கு. நாம எல்லாருமே என்ன கேட்கிறோம்னா, ஏயா உன்னுடைய கட்சியில இப்போ அதிகபட்சமான வாக்குகளை வாங்கி இருக்கக்கூடிய ஆளை கொண்டுட்டு வந்து அடுத்து இருக்கக்கூடிய பை எலெக்ஷன்ல போட்டா அவன் வெற்றியை நோக்கி போவானா? கடைசியில இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஆதரவே இல்லாத ஒரு டம்மி பீஸ கொண்டுட்டு வந்து போட்டா இருந்தாலும் ஜெயிப்பானா அப்படிங்கிற விஷயம் பேசிக்கலா வாயில வேலை சுத்தி இருக்கக்கூடிய பிள்ளை கூட சொல்லும் இது என்ன மாதிரியான முட்டாள்தனமான யோசனை. ஆனா அங்கதான் இந்த ட்விஸ்ட் பாயிண்டே இந்த சீமான் வைக்கிறாப்படி. ஏன்னா வெற்றி என்பது எனக்கு இலக்கு இல்ல, வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் கூடாரங்கள் எல்லாருமே கடைசி வரைக்கும் ட்ரைனிங் பீரியட்லயே சாவ வேண்டியதாங்கிறது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல எழுதி வைக்கப்படாத விதி. ஆனா
லைஃபையே சூப்பர் ட்ரைனிங்க, ஜாலி மூவ்மெண்டா ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கும்பல் யாருன்னு கேட்டா இந்த நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சீமானுக்கு மிக நெருக்கமா சொம்படிக்கக்கூடிய இந்த சாட்டை அப்படிங்கிற அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அங்கிள் பாய்ஸ்க்கு மட்டும்தான் சந்தோஷமான வாழ்வை வந்து அடைய முடியும்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இத போய் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், ஜாம்பீஸ்களே கொஞ்சமாவது நீங்கள் உங்க அறிவை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. அது அவங்களுக்கு சுத்தமா தேடுற மாதிரி தெரியல, அது வேற விஷயம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் இங்க வந்துகிட்டு டம்மி பீஸுகளை கொண்டு வந்து போடுவதன் மூலமாக யார் யாரிடமெல்லாம் கல்லா கட்டலாம் அப்படிங்கிறத பாருங்க. முதல் கல்லா யார்கிட்ட கட்டினா பிஜேபி கிட்ட, அந்த ஆளுடைய முதலாளி, அதாவது RSS முதலாளி கிட்ட, ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரியே வந்து நான் மேற்படியா நான் போட்டுட்டேன், எனக்கு நீங்க பலமா கவனிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சில்லறை அடிக்கக்கூடிய வேலையை செய்யறது. ரெண்டாவது, இந்த அதிமுக மேல காண்டா இருக்கக்கூடிய பழனிசாமி இருக்காரு பாத்தீங்களா, இவன் பண்ணின வேலையினால நமக்கு 2 சீட்டு போச்சு அப்படிங்கிற வெறுப்பு உச்சகட்டத்துல இருக்கும் போது, ஐயா மன்னிச்சுக்கங்க, பார்த்து செஞ்சுக்கலாம், அடுத்த முறை பார்த்து செஞ்சுக்கலாம்னு சொல்லவும் இப்போ சம அளவுக்கு காம்படிட்டிவான வேலையை அவர் ஆள போட்டுட்டு போட்டோம்னா யாருக்கு காம்படிட்டிவ் ஆயிரும் கேட்டீங்கன்னா ஏடிஎம்கேக்கு காம்படிட்டிவ் ஆயிரும். அது யாருக்கு பிளஸ்ஸா மாறும் கேட்டா டிஎம்கேக்கு பிளஸ்ஸா மாறிடும். அதனால டம்மி பீஸ் நான் போட்டுட்டேன், நீங்க கொஞ்சம் செகண்ட் இடத்துல வருவதற்கான அனைத்து வேலைகளை செஞ்சுக்கணும்னு சொல்லி அங்க தட்டி கொடுக்கக்கூடிய வேலை, எம்பி எலெக்ஷன்ல இவன் பண்ணிருக்கக்கூடிய வேலை. 2 சீட்டு அதிமுகவுக்கு வர வேண்டிய இந்த 2 சீட்டு திமுகவுக்கு போயிடுச்சு. கடும் கோபத்துல இருந்த பழனிசாமி கிட்ட போய் அனுசரிச்சு ஒட்டி அடிக்கிறதுக்கான வேலை தான் இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த டம்மி பீஸ். அதன் மூலமாக சிம்பத்தியையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அதன் மூலம் சில்லறையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்கிற வேலையை இவர் செஞ்சுக்க. அப்படி மூணாவது வேலை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுக அங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி அது வந்துகிட்டு திமுகவுடைய கோட்டை தான். ஆகையால இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம மோதல் போக்க வச்சுட்டு இருந்தோம்னா எங்க தூசியை தட்டி நம்மளுடைய பழைய கேஸை எடுத்துக்கொண்டு நம்மளை கொக்கில மாட்டிடுவாங்கள பயத்தினால உங்களுக்கும் இந்த கேஸ் இந்த எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நீங்க பாட்டுல வந்து நீங்க பாட்டுல வெற்றி அடிச்சு நீங்க பாட்டுல போங்க, நாங்க பாட்டுல சும்மா வந்து ஒரு ஓரமா நின்று விளையாட்டு போறோங்கிற மாதிரியான அந்த டம்மி வேட்பாளரை வந்துட்டு திமுகவுக்கு அறிவிக்கக்கூடிய வேலையை, ஒரு கல்லில் 3 விதமான மாங்காயை அடிக்கக்கூடிய வேலையை இந்த 2வது அதாவது தமிழ்நாட்டின் டம்மி பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சீமான் கரெக்டா பண்ணிருக்கா. அப்படி இதன் மூலமாக அவனுக்கு வரக்கூடிய வருமானமும் செல்வ வளமும் அவனுக்கு கிடைச்சிடும். வழக்கம் போல ஊராங்குடிய உக்காந்து கிடத்த கதைய இந்த டாக்டர் அபிநயாவோட குடி சேர்த்து கடப்போகுதுங்கிறது அது வேற விஷயம். இவன் போற இடத்துல எல்லாமே ஆட்டையும் மாட்டையும் மேயின்னு சொல்லி இவங்க வாயில புல்ல தின்னாத குறைய ஆடு மாடு மேய் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கேடி கூட்டம் நேத்திக்கு கூட நாளைக்கு வரக்கூடிய பக்ரீத்துக்கு 3 லட்சத்துக்கு ஆடு வித்தது, 3 கோடிக்கு ஆடு வித்தது, 10 கோடிக்கு ஆடு வித்தது. அண்ணன் சீமான் சொன்னது ஃபுல்லா சரி, அவர் வாயில அள்ளி போடு, சர்க்கரையை போடு, அல்லது சாணி அள்ளி போடுங்கிற ரேஞ்சில இந்த மாமா பைய ஒரு வீட்டுக்கு போய் போட்டுனா, ஏண்டா நாங்க தெரியாம தான் கேட்கிறோம், உங்களுடைய கட்சியில் என்னத்துக்கடா வெறும் டாக்டரையா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்க, என்னத்துக்கடா வெறும் இன்ஜினியரையா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்க, எதுக்கு வந்துட்டு பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கு நிப்பாட்டின, ஆடு மேய்க்கிறேன் எவனுமே உங்க கட்சியில இல்லையா, ஏன் அவர்களை நீ நிப்பாட்ட மாட்டேங்கிற, அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். நீ டாக்டர்களை பற்றி எவ்வளவு கேலியும் கிண்டலும் பண்ணின உனது வாய். இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுவான் ஜீமா போயிடாத, நீ டாக்டரா தான் ஆகணும், எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வர மாட்டான். ஆறுமுகம் இங்கே இருக்கே டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன், என்ன பண்ணுறிய, சும்மா தான் இருக்கேன், இங்கே வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன், ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விளையாடுவோம். ஏதோ பைத்துக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? ஏய் உன் மகைகளை என்ன கூந்தலுக்கு படிக்க வைக்கிறேன்னு லட்சம் கோடிக்கணக்கான கேள்விகள் இங்கே உருண்டு பிறந்து உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறது. எதற்குமே பதில் சொல்லாமல் தாண்டி செல்லக்கூடிய காவாலித்தனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காவாலி கூட்டங்கள் மறுபடியும் நாங்கள் மருத்துவரை கொண்டு வந்து ரிப்போர்ட் இருக்கிறோம் சொல்லி வெக்கம் இல்லாமல் வெளியில் வந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட அயோக்கிய கும்பலை என்றைக்கு மக்கள் புரிந்து கொள்வார்கள்? எந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் கேட்டீங்கன்னா, ஜாம்பீஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வாட்ஸ்அப் கட்சி, அதற்கு கீழே நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுல வந்துகிட்டு தெளிவாக இருக்கிறோம். இப்போது விஜய் ரசிகர்களை எப்படியாவது முழுங்கிப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாய வலைய விரிச்சு வச்சிருக்கானுங்க. அது எப்படி வந்துட்டு எதிர் வரக்கூடிய காலத்துல மாற போகுதுங்கிறதையும் நாம பார்ப்போம்.
வழக்கம் போல இருக்கக்கூடிய காசை வந்துக்கிட்டு குறைந்தபட்சம் அபிநயா மேடம் அவர்களே தேர்த்திக்கங்க. இல்லைன்னா ஒட்டு மொத்தமா உங்களை உருவிக்கிட்டு நடு தெருவுல விட்டுருவாங்க இந்த என்டிகே பாய்ஸ். ஆரம்பிக்கலாம்.